வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லாவின் முன்னாள் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு ஒரு வருடம் ஆவதை நினைவு கூறும் விதத்தில் ஆயிரக்கணக்கான ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள் நேற்று சனிக்கிழமை அவரது கல்லறையில் கூடினர். ஈரானிய ஆதரவு ஹெஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதங்களை கீழே போடாது என்று ஹசன் நஸ்ரல்லாவின் முதலாவது நினைவாண்டில் ஹெஸ்புல்லாவின் புதிய தலைவர் உறுதியளித்தார். லெபனான், பாலஸ்தீனம் மற்றும் ஈரானிய குடிகளுடன் ஹெஸ்புல்லாவின் மஞ்சள் பதாதைகளை அசைத்து ஒலிபெருக்குகளில் இருந்து கட்சி மற்றும் மதப்பாடல்கள் ஒலிக்க பெய்ரூட்டின் விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள கல்லறை தளத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது என்று AFP செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போரால் இயக்கம் பலவீனமடைந்த போதிலும் 3 தசாப்தங்களுக்கு மேலாக தலைமை தாங்கிய நஸ்ரல்லாவின் மரணத்தால் இயக்கம் மேலும் பலவீனம் அடைந்த போதிலும் விசுவாசத்தின் வெளிப்பாடு வந்தது. ஹெஸ்புல்லாவின் புதிய தலைவர் நைம் ஹாசேம் பேரணியில் உரையாற்றினார். அது அவரது மறைவிடத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அதில் ஷியா பிரிவு ஹெஸ்புல்லா தம்மை ஆயுதம் அகற்றும் எந்த ஒரு முயற்சியினையும் எதிர்க்கும் என்று அவர் மீண்டும் அறிவித்தார். எங்கள் ஆயுதங்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று ஹசேம் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அஞ்சலி நிகழ்வின் போது கூறினார். லெபனான் தகவல் அமைச்சர் பால் மோர்கோஸ் இந்த மாத தொடக்கத்தில் லெபனான் நாடாளுமன்றத்தில் 15 இடங்களை கொண்ட ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கும் திட்டத்தை ராணுவம் செயற்படுத்த தொடங்கும் என்று கூறியதை தொடர்ந்து அவரது இந்த அறிவிப்பு வந்தது. ஹெஸ்புல்லாவின் ஆதரவாளர்கள் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவு குறிக்கும் அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த வேளையில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் நடந்த விழாவின் மேலே இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் பறந்ததாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இஸ்ரேலிய ராணுவம் உடனடியாக இந்த விமானங்கள் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கின் போது இஸ்ரேலின் போர் விமானங்களும் லெபனான் தலைநகருக்கு மேலே குறைந்த உயரத்தில் பறந்தன. நினைவு கூறல்களின் ஒரு பகுதியாக ஹெஸ்புல்லாவுடன் தொடர்புடைய அல்மாயதின் தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர் நஸ்ரல்லா கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன் ஹெஸ்புல்லாவின் கட்டளை செயற்பாட்டு அறைக்குள் எடுக்கப்பட்ட நஸ்ரல்லாவின் இறுதி புகைப்படம் என்று ஒரு புகைப்படத்தை ஒளிபரப்பினார். ஹெஸ்புல்லாவால் பயன்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மற்றும் வாக்கி டோக்கிகளை வெடிக்க செய்து 1500 இயக்கத்தினரை செயலிழக்க செய்த பேஜர் தாக்குதல் தொடங்கி ஹெஸ்புல்லாவின் மூத்த தளபதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை அளித்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்திய போது இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாக அறிக்கை கூறுகிறது. இஸ்ரேலின் தாக்குதல் நஸ்ரல்லாவின் நிலத்தடி கட்டளை மையத்தில் அவரை கொன்றதன் மூலம் உச்சத்தை அடைந்தது. நஸ்ரல்லாவின் மரணத்தின் ஆண்டு நிறைவை குறிக்கும் விதத்தில் நேற்று சனிக்கிழமை IDF புதிய தகவலை வெளியிட்டது. அது நஸ்ரல்லாவின் இறுதி நாட்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. ஹெஸ்புல்லாவின் முன்னாள் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா தனது இறுதி நாட்களை ஈரானிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட ஒரு தரையடி சுரங்கத்தில் கழித்ததாக IDF உளவுத்துறை இயக்குநரகம் சனிக்கிழமை தகவல் வெளியிட்டது. ஹெஸ்புல்லா மீதான பேஜர் தாக்குதல் மற்றும் ஹெஸ்புல்லாவின் உயர் அதிகாரி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். நஸ்ரல்லா அந்த சுரங்கத்திலேயே வசித்தார். தரையடி சுரங்கத்தில் இருந்தபடியே இஸ்ரேல் மீது தாக்குதல்களை திட்டமிடவும் ஹெஸ்புல்லாவின் திறன்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் முயன்றார் என்று இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலின் அடுத்த இலக்கு தான் என்பது நஸ்ரல்லாவுக்கு தெரியாது என்றும் கூறப்படுகிறது. காரணம், அவர் தங்கியிருந்த தரையடி சுரங்கம் ஈரானிய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டது. அது இஸ்ரேலிய தாக்குதல் அணுக முடியாதபடி மிகவும் பாதுகாப்பானது என்று அவர் நம்பினார். பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களை பயன்படுத்தி உளவுத்துறை இயக்குநரகம் தரையடி சுரங்கத்தின் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிய முடிந்தது. அதை எப்படி தாக்குவது என்று திட்டமிடப்பட்டது. பங்கபஸ்ட குண்டுகள் தாக்க முடியாத ஆழத்தில் தரையடி சுரங்கம் இருந்தது. அதனால் சிறிது சிறிதாக கீழே போக வேண்டும். அதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக பங்கபஸ்ட குண்டுகள் ஒரே புள்ளியில் சில வினாடிகள் வித்தியாசத்தில் போடப்பட வேண்டும். ஹெஸ்புல்லாவின் தலைவரை கொன்ற நடவடிக்கையில் இஸ்ரேலிய விமானப்படை IAF தரையடி சுரங்கத்தின் மீது சில வினாடிகள் வித்தியாசத்தில் 83 குண்டுகளால் தாக்கியது. அந்த தாக்குதல் நஸ்ரல்லாவையும் ஹெஸ்புல்லாவின் தெற்கு கட்டளை தளபதி அலி கராக்கியையும் பல ஹெஸ்புல்லா உயர் அதிகாரிகளையும் கொண்டது. பெய்ரூட்டில் நடந்த மற்றொரு பெரிய இஸ்ரேலிய தாக்குதலில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு 3 வாரங்களுக்கு பின்னர் அவரது வாரிசு மற்றும் உறுப்பினர் சஃபீதீன் கொல்லப்பட்டார். டிசம்பர் மாதத்திற்குள் ஹெஸ்புல்லாவின் சிறிய கூட்டாளியான பஷார் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டார். IAF தளபதி டோமர் பார் அது பற்றி கூறிய போது, நாங்கள் அனைவரையும் அடைவோம், உயர் தொழில்முறையுடன் தொடர்வோம், நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று கூறினார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 மாலை நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். தொடர்ந்து நடந்த போர் காரணமாக நஸ்ரல்லாவின் அடக்கம் பல மாதங்களாக தாமதமானது. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு சரியாக 2 மாதத்தின் பின் 2024ஆம் ஆண்டு நவம்பர் 27 ஒரு போர் நிறுத்தத்துடன் முடிந்தது. நஸ்ரல்லாவின் மரணம் மற்றும் போரின் போது ஏற்பட்ட இழப்புகள் ஆகியவற்றை கவலை ஹெஸ்புல்லாவை கணிசமாக பலவீனப்படுத்தியது. இருப்பினும் ஹெஸ்புல்லா மட்டுப்படுத்தப்பட்ட செயற்பாட்டு திறன்களையும் லெபனானில் குறிப்பிடத்தக்க அரசியல் இருப்பையும் தொடர்ந்தும் பராமரிக்கின்றது.
ஜனவரியில் லெபனானின் புதிய ஜனாதிபதியாக ஜோசப் அவுன் பதவியேற்றது 2 ஆண்டுகால பதவி காலியிடத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. லெபனானின் முன்னாள் ராணுவ தளபதி அவுன் லெபனான் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் அரசு பாதுகாப்பு படைகள் மட்டுமே என்று அறிவித்தார். இப்போது லெபனானில் ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. ஹெஸ்புல்லாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்த போதிலும் இயக்கம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக மூத்த ஹெஸ்புல்லா அரசியல் அதிகாரி முகமது ஃபினிஷ் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்தார். நஸ்ரல்லாவின் இழப்பு ஹெஸ்புல்லாவுக்கு மிகவும் வேதனையான அடியாகும் என்று நஸ்ரல்லாவின் மரணத்தில் சனிக்கிழமை ஆண்டு நிறைவை முன்னிட்டு முகமது ஃபினிஷ் கூறினார். இருப்பினும் ஹெஸ்புல்லா தனது தலைவரை இழக்கும் போது கட்சி பலவீனம் அடைகிறது என்று வழக்கமான நடைமுறை உள்ள ஒரு கட்சி அல்ல என்று அவர் கூறினார். ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்தில் தலைவர்களை இழந்த போது அனைத்து பதவிகளையும் நிரப்ப முடிந்தது என்றார் அவர். பெயர் குறிப்பிடாமல் பேசிய ஒரு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஹெஸ்புல்லாவின் செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவிலான தாக்குதலுக்கான வாய்ப்பு குறைவாகவே கருதப்படுகிறது என்றும் தெரிவித்தார். ஆனால் அந்த அமைப்பு அதன் திறன்களை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பதாகவும் முயற்சியில் குறைவாகவே உள்ளன, ஆனால் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹெஸ்புல்லாவின் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் ஆயுத களஞ்சியத்தில் எவ்வளவு அப்படியே உள்ளது என்பது குறித்து இஸ்ரேலின் கணிப்பை தெரிவிக்க ராணுவம் மறுத்துவிட்டது. 1992ஆம் ஆண்டு ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளராக நஸ்ரல்லா நியமிக்கப்பட்டார். அவருக்கு முன்பு பதவி வகித்து சையத் அப்பாஸ் அல் முசாவி இஸ்ரேலிய ஹெலிகாப்டர் தாக்குதலில் கொல்லப்பட்ட பின் நஸ்ரல்லா நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வயது 35. தனது ஆபாசமான உரைகள் மூலம் ஹெஸ்புல்லாவின் பொது முகமாக நஸ்ரல்லா விரைவில் மாறினார். 18 ஆண்டுகளுக்கு பின்னர் இஸ்ரேல் லெபனானில் இருந்து வெளியேறிய போது நஸ்ரல்லா தெற்கு லெபனானில் அதி செல்வாக்குமிக்க நபராக மாறினார். 2006ஆம் ஆண்டு 34 நாள் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போருக்கு பின்னர் அவர் ஹெஸ்புல்லா அடைந்தது ஒரு தெய்வீக வெற்றி என்று அறிவித்தார். ஹெஸ்புல்லா இயக்கம் இஸ்ரேலிய துருப்புக்களை தாக்கி 3 பேரை கொன்று 2 கடத்தி சென்ற போது அந்த போர் தொடங்கியது. நஸ்ரல்லாவின் கீழ் ஹெஸ்புல்லா லெபனானில் மிகவும் செல்வாக்குமிக்க அரசியல் மற்றும் ராணுவ சக்தியாக வளர்ந்தது. காசாவில் ஹமாஸ், ஏமனில் ஹவுதிகள் மற்றும் முன்னர் சிரியாவில் அசாத் ஆட்சி உட்பட இஸ்ரேல் எதிர்ப்பு பிரிவுகளின் பிராந்திய வலையமைப்பில் ஈரானிய இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சு கூட்டணியில் ஒரு பிராந்திய பங்கையும் ஹெஸ்புல்லா வளர்த்துக் கொண்டது. ஹெஸ்புல்லாவின் லெபனான் விமர்சகர்கள் இந்த குழு லெபனானின் உள் விவகாரங்களில் ஈரானுக்கு தேவையற்ற செல்வாக்கை வழங்கியதாகவும் லெபனான் மீது இஸ்ரேலிய தாக்குதல்களை அழைத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹெஸ்புல்லா மீது நிராயுதபாணியாக அழுத்தம் அதிகரித்து வருவதும் இஸ்ரேலுடனான கடந்த சில போரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீண்டும் கட்டியெழுப்புவதில் தாமதம் ஏற்படுவதும் ஹெஸ்புல்லாவின் ஷியா தளத்தை சேர்ந்தவர்களுக்கு இனியும் ஹெஸ்புல்லாவால் தலைமை வகிக்க முடியுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. லெபனான் அரசியல் எழுத்தாளர் சுல்தான் சுலைமான் கூறிய போது இந்த ஆண்டு நகராட்சி தேர்தல்களில் ஹெஸ்புல்லா அதன் கூட்டாளிகள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு இந்த உணர்வு பங்களித்தது என்றார். முதலில் ஹெஸ்புல்லாவின் ஆயுதம் அகற்றலை எதிர்த்த சிலர் மறுமதிப்பீடு செய்துள்ளனர். இந்த போருக்கு பின்னர் உளவியல் ரீதியாக சோர்வடைந்த ஷியா சமூகத்தின் ஒரு பகுதியினர் சரி, ஆயுதங்களை கைவிடுவோம், நாம் ஓய்வெடுக்க முடியும் என்று சொல்ல தொடங்கினார்கள் என்று லெபனான் செய்தியாளர் ஜான் ஹமூஜ் கூறினார். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்குள் தொடர்ந்தும் இருக்க போகிறது என்பதை கண்ட பின்னர் இப்போது அவர்கள் இல்லை, நாங்கள் ஆயுதங்களை வைத்திருக்க விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள். ஒரு மேற்கத்திய தூதர் கூறிய போது லெபனான் அரசு ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க முடிவு தொடர்பாக நடைமுறை சிக்கலில் சிக்கியுள்ளதாக கூறினார். அவர் மேலும் கூறிய போது பணப்பற்றாக்குறை மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ள லெபனான் ராணுவம் தள்ளாடுகிறது. பலர் ராணுவ துருப்புக்கள் தங்கள் வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு 2வது வேலைகளை செய்கின்றார்கள். சிறந்த ஊதியம் பெறும் ஹெஸ்புல்லா இயக்கத்தினரின் படைகளை எதிர்கொள்ள லெபனான் ராணுவத்தின் பலம் போதுமானதாக இல்லை என்றார். இந்த முடிவில் யாரும் பின்வாங்குவதை நான் காணவில்லை, ஆனால் அது எப்படி முன்னகரும் என்று எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறினார்.